வணக்கம் நண்பர்களே! நான் உங்க சக்தி. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எரர் வருது யூடியூப் சேனல். லாஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்த்தோம்னா, ஆடியோ அண்ட் வீடியோ டாக்ஸ் பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்கலாம்னா, வேரியஸ் டெக்ஸ்ட் ஃபார்மேட் இன் HTML பார்க்கலாம். மொத்தம் 10 இம்பார்ட்டன்ட் HTML டெக்ஸ்ட் ஃபார்மேட் இருக்கு. அத நம்ம அப்படியே ஒண்ணொண்ணா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேராகிராஃப் டாக். பேராகிராஃப் டாக் ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம். ஜஸ்ட் நார்மல் பேராகிராஃப் தான். Ordinary paragraph. ஓகே, தென் போல்ட் டேக்னு இருக்கு. அதுக்கு வந்து பி அப்படின்ற ஒரு டேக் இருக்கு. அது வந்து நீங்க போடுற எல்லா டெக்ஸ்ட்டுமே போல்டடா காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா போல்டா இருக்கும் இந்த லெட்டர் மட்டும். அதுதான் வந்து போல்ட் டேக். நெக்ஸ்ட் வந்து இட்டாலிக் டேக். இட்டாலிக் டேக் எப்படின்னா, அதுவும் நார்மல் பேராகிராஃப் டேக் மாதிரி தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் சரிஞ்ச மாதிரி இருக்கும். அதுதான் இட்டாலிக் டேக். இதுக்கு வந்து பிரேக் டேக் யூஸ் பண்ணலாம். பிரேக் டேக் என்னன்னா, உங்களுக்கு வந்து ஒரு நெக்ஸ்ட் லைனுக்கு வரதுக்கு தான் நம்ம பிரேக் டேக் யூஸ் பண்ணுவோம். இப்போ பிரேக் டேக் போட்டீங்கன்னா நெக்ஸ்ட் லைன்ல வரும். பிரேக் டேக் எடுத்தீங்கன்னா அப்படியே அந்த நெக்ஸ்ட் இடத்துக்குள்ளே வந்துடும். அப்படியே நம்ம பிரேக் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஏன் இப்படி பிரேக் டேக் போட்டா கீழே வருது, இல்லைன்னா ஏன் சைட்ல வருதுன்றது நம்ம CSS வீடியோல பார்ப்போம். இது வந்து நம்ம இன்லைன் பிளாக் அந்த மாதிரி சொல்லுவோம். அது நம்ம CSS வீடியோல பார்க்கலாம். இங்க ஒரு பிஆர். தென் நெக்ஸ்ட் வந்து பிக் டேக் அப்படின்னு ஒன்று இருக்கு. பிக் டேக் என்னன்னா, நீங்க போடுற எல்லாமே வந்து பெருசா இருக்கிற மாதிரி தெரியும். பார்த்தீங்கன்னா பெருசா இருக்கும். இது ஏன் உங்களுக்கு வந்து VS கோட்ல வந்து ரெட் கலர்ல ஷோ ஆகுதுன்னா, HTML ஃபைல வந்து பிக் டேக் வந்து டெப்ரிகேட் பண்ணிட்டாங்க. மீனிங் என்னன்னா, இது வந்து ஃபியூச்சர்ல வந்து பிக் டேக்கே வந்து HTML ல இருந்து எடுப்பாங்க. அந்த நிலைமை கூட வரலாம். அதனால பிக் டேக் வந்து யூஸ் பண்றது அட்வைசபிள் கிடையாது. அதனால தான் வந்து பிக் டேக் வந்து இங்க ரெட் கலர்ல இருக்கு. அது ஏன் பிக் டேக் மட்டும் அப்படி வச்சிருக்காங்கன்னா, பிக் டேக்ன்றது வந்து ஜஸ்ட் ஃபாண்ட் மட்டும் தான் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இதை நம்ம வந்து CSSல ஈஸியா பண்ணிடலாம். அதனால HTML ஃபைல வந்து அடுத்த வெர்ஷன்லலாம் வந்து பிக் டேக்கை ரிமூவ் பண்ண பாசிபிள் இருக்கு. தென் ஸ்மால் டேக். ஸ்மால் டேக்ன்ற பிக் டேக் எப்படி பெருசாகுதோ, ஸ்மால் டேக் வந்து எல்லாத்தையுமே சின்னதாக காட்டும். சின்னதாக காட்டும். இங்கேயும் நம்ம ஒரு BR போட்டுக்கலாம். பிரேக் டேக். தென் சப்ஸ்கிரிப்ட் டேக்னு ஒன்று இருக்கு. நீங்க வந்து அந்த கெமிஸ்ட்ரியிலலாம் பார்த்தீங்கன்னா H2Oன்னு போடுவாங்க. அதுல வந்து H2 மட்டும் வந்து கீழே இருக்கும். அதை தான் நம்ம இதில் போட போறோம். H சப்ஸ்கிரிப்ட் டேக், H சப்ஸ்கிரிப்ட் டேக் 2 O. இங்கேயும் ஒரு BR. பார்த்தீங்களா H2O எப்படி தெரியுதுன்னு? இந்த மாதிரி தான் வந்து கீழே வர மாதிரி போடுறதுக்கு நம்ம சப்ஸ்கிரிப்ட் டேக் யூஸ் பண்ணுவோம். தென் வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட் டேக். இப்போ வந்து 2 பவர் அப்படின்ற போடுவோம்ல, அதான் வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட் டேக். ஃபார் எக்ஸாம்பிள் 2 சூப்பர் டேக்ல பவர் 4 ஈக்குவல் டு 2 2 4 4 2 8 8 2 16. எனக்கு மேக்ஸ் வராது, ஏன்னா எனக்கு மேக்ஸ் வந்தது. ஓகே, தென் வந்து டெலீட் டேக்னு ஒன்று இருக்கு. அது வந்து எப்படின்னா, நீங்க போடுற லைனை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ண மாதிரி இருக்கும். அதுதான் வந்து டெலீட் டேக். I got 1000 subscriber. ஆக்சுவலா இது வரல. 1000 சப்ஸ்கிரைபர் வரதுக்கு நீங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தென் இன்சர்ட் டேக்னு ஒன்று இருக்கு. இன்சர்ட் டேக்ன்றதுனா, நீங்க போடுற எலிமெண்ட் வந்து அண்டர்லைன் ஆன மாதிரி இருக்கும். அதுதான் வந்து இன்சர்ட் டேக். சப்ஸ்கிரைப் பாத்தீங்களா, அது மட்டும் வந்து அண்டர்லைன் பண்ண மாதிரி இருக்கும். இதுக்கு ஒரு BR டேக் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு BR டேக். சப்ஸ்கிரைப்ன்றது மட்டும் அண்டர்லைன் பண்ண மாதிரி இருக்கும். அதுதான் வந்து இன்சர்ட் டேக். தென் மார்க் டேக்னு ஒன்று இருக்கு. அது வந்து ஹைலைட்டிங் யூஸ் பண்ணுவாங்க. மார்க்குன்னு போட்டு இங்கே முதல்ல
டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். பார்த்தீங்களா, இங்கேயும் ஒரு பிஆர் டேக் போடுவோம். ஓகே, டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். இதுதான் வந்து HTML இம்பார்ட்டண்ட்டான டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் டேகு. இதுல இருந்தும் கொஞ்சம் HTML டேக் வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் எந்தெந்த டேக் வந்து உங்களுக்கு தெரியுமோ அதை கமெண்ட்டில் போட்டு விடுங்க. அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டுடலாம். ஓகே கைஸ், இதுதான் வந்து HTML டெக்ஸ்ட் ஃபார்மேட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா லிஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.